ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டும் நாம் கூடிவர தேவன் செய்த மாபெரும் கிருபைகளுக்காக நன்றி செலுத்தோம். நாம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு மற்றும் பணியிலிருந்து தியானித்து வருகின்றோம். அந்த விதத்தில் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய வாழ்விலே நடந்ததான ஒரு நிகழ்வு, அதை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 25 தொடங்கி அந்த அதிகாரம் முடிய உள்ள வசன பகுதிகளை நாம் இன்று தியானிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 25 தொடங்கி அந்த வசன முடிய உள்ள பகுதி. இதில் சீசத்துவத்தை குறித்து சில அறிவுரைகள் அல்லது முன்னெச்சரிப்பை கொடுக்கிறார் என்று கூட சொல்ல முடியும். நாம் இந்த வசன பகுதிகளை வாசிக்கும்போது அந்த நிகழ்ச்சியை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதன் பின்பு அதை தியானிக்கலாம். பின்பு அநேக ஜனங்கள் அவரோட கூட பிரயாணமாய் போகையில் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாக இருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிற எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதுக்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவரோடு வருகிற அவனை தான் 10,000 சேவரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும்போதே ஸ்தானாதிபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கான விலை கேட்டுக்கொள்வானே. அப்படியோ உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளெல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் இதனால் சாரமாக்கப்படும். அது நிலத்துக்காயிலும் எருவுக்காயிலும் உதவாது. அதை வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்றார். இப்போது இந்த வசன பகுதி நமக்கு புரிந்து இருக்கும். இயேசு கிறிஸ்து பெரிய பகுதியில் ஊழியம் செய்த காலங்களிலே அநேக ஜனங்கள் அவரை பின்பற்றுகின்றார்கள். அப்போது அவர் இந்த திரளான ஜனங்கள் பின்பற்றுவதை பார்த்து அவர் அந்த கூட்டத்திலே மயங்கி போடவில்லை. பொதுவாக ஊழியர்களுக்கு இன்றைக்கு திரளான ஜனங்கள் தங்களை பின்பற்றினால் ஒரு வகை மயக்கம் வருவது உண்டு. இயேசு அந்த மயக்கத்திற்கு ஆட்பட்டவர் அல்ல உட்பட்டவர் அல்ல. ஆகவே அவர் மெய்யான சீசத்துவத்தை குறித்து ஒரு கருத்தை சொல்கின்றார். அந்த கருத்தில் 2 காரியங்களை பேசுகின்றார். ஒன்று, தன்னுடைய குடும்பத்தாரை குறித்து, அதாவது தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால், அதாவது ஆங்கிலத்தில் படித்தால் ஹேட் என்கிற வார்த்தை சில மொழிபெயர்ப்புகள் இருக்கலாம். இதை வைத்து கொண்டு சிலர் கேட்குற ஒரு கேள்வி, ஆண்டவராக இயேசுவே சகோதரையெல்லாம் வெறுக்க சொல்கிறாரே, அது நியாயமா? அதிலும் குறிப்பாக அன்பை பற்றி பேசுகிற இயேசு வெறுத்தலை குறித்து பேசுவது முரண்படுகிறது என்று கேட்பார்கள். இதில் எந்த முரண்பாடும் இல்லை. ஏனென்றால் இந்த வெறுத்தல் என்கிற வார்த்தை உணர்வு ரீதியாகவோ கோபத்தினாலோ பகைமையினாலோ வெறுக்கிற வார்த்தை அல்ல. இந்த வார்த்தையை ஹேட் என்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் அது என்ன பொருளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்றால் வில் என்றால் சித்தம் என்கிற பொருளில் தான் அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சரி, இனி தமிழில் நாங்கள் வருவோம். தமிழில் வெறுத்தல் என்று சொல்லும்போது இங்கேயும் கோபதாபத்தோடு வெறுத்தலை சொல்லவில்லை. மாறாக இங்கேயும் அது எப்படி சொல்கிறது என்றால் சித்தத்தை குறித்த வார்த்தை தான் அங்கே வருகிறது. சரி, சித்தத்தை குறித்து சித்தம் பொருள் என்னன்னா, பொதுவாக நாம் பேசும்போது சித்தம் என்பது
நல்லது கெட்டதை தெரிந்தெடுத்தல், அப்படி விளக்குவோம். அல்லது விருப்பு வெறுப்பு பாராட்டுதல், ஒன்றை வெறுத்தல், ஒன்றை தெரிந்தெடுத்தல். விருப்பு வெறுப்பு, ஒன்றை விரும்புதல், இன்னொன்றை விட்டு விடுதல். வெறுப்பு என்றால் விட்டு விடுதல். ஒன்றை விரும்பி எடுத்தல், இன்னொன்றை விட்டு விடுதல். அதை வெறுத்தல் என்கிற வார்த்தையிலே சொல்லலாம். அந்த விதத்தில் தான் இங்கே அது சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே இங்கே சொல்லப்பட்டுள்ள வெறுப்பு என்பது கோபத்தாலோ வைராக்கியத்தினாலோ வெறுத்தல் அல்ல, மாறாக தெரிந்தெடுத்தல் என்கிற பொருளிலே, அல்லது நல்லது கெட்டதை தெரிந்தெடுக்கிறத என்கிற பொருள் தான் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆக அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஒரு உண்மையான சீஷன் தன்னுடைய குடும்ப உறவு, இறை உறவு, இதிலே எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று சொல்லும்போது, நன்றாய் பார்த்து கொள்ளுங்கள், சீஷனாக இயேசுவுக்கு பணி செய்ய வருகிறது, அதை பின்பற்றுதல் என்கிற பொருளில் வரும்போது, அவன் இறை உறவுக்கு, இறைவனுக்கு முதலிடம் கொடுக்கிற மனப்பான்மை உடையவனாக இருக்க வேண்டும் முதல்ல. இப்போ சீஷனாக வரைக்கு பெற்றோரையெல்லாம் வெறுத்து தள்ளி விடுகிற அந்த பொருள் அல்ல, மாறாக குடும்ப உறவு, இறை உறவு என்று வரும்போது இறை உறவுக்கு முதலிடத்தை கொடுத்து பழக வேண்டும். அந்த இறை உறவின் அடிப்படையிலே குடும்ப உறவுகள் வர வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொன்னது. மற்றபடி ஆண்டவர் எங்கேயாவது யாரையும் வெறுக்க சொன்னாரா? புதிய ஏற்பாட்டில் படித்து பாருங்கள், நிருபங்களை படித்து பாருங்கள். நேசியுங்கள், சத்துருவே நேசியுங்கள் என்று சொன்னால் இயேசு எப்படி பெற்றோரை வெறுத்து விடு என்று சொல்ல முடியும்? ஆகவே அதனுடைய பொருள் அதல்ல. ஆகவே இறை உறவு, குடும்ப உறவு என்று வரும்போது ஒரு சீஷன் இறை உறவை முன்னிலைப்படுத்தி அதன் அடிப்படையில் தன்னுடைய குடும்ப உறவை கட்டி அமைக்க வேண்டும். அதுதான் சரியான சீஷத்துவம். அப்போது இறைவனுடைய கோட்பாடுகள் அடிப்படையிலே, ஆண்டோடைய வார்த்தை சொல்கிற வசனங்கள் அடிப்படையிலே குடும்ப உறவை கட்டும்போது தானாகவே இறை உறவு முன்பு வந்து விடுகிறது. ரெண்டாவது, சிலுவை சுமக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ இந்த ரெண்டும் தான் அடிப்படையில் ஒரு சீஷனிடம் ஆண்டவர் எதிர்பார்ப்பது. ஒன்று, இறை உறவுக்கு முன்னிடம் கொடுப்பது, கிறிஸ்துவுக்கு முன்னிடம் கொடுத்தல். அந்த கிறிஸ்து கொடுக்குற முன்னடிப்படையில் குடும்பத்தை கட்டியெழுப்புதல். ரெண்டாவது, சிலுவை சுமக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். சிலுவை சுமத்தல் என்பது பல காரியங்களை உள்ளடக்கியது. நம்ம பொதுவாக சிலுவை என்று சொல்லிவிடுகிறோம். இயேசு சிலுவையில் செல்வதற்கு முன்பாக என்னெல்லாம் அனுபவித்தார்? குற்றஞ்சாட்டப்பட்டார், பொய் புகார் அவர் மீது வந்தது, கைது செய்யப்பட்டார், விசாரிக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், உளவியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டார், பரிகாசம் செய்யப்பட்டார், சிலுவை சுமக்க வைக்கப்பட்டார், இறுதியில் அவர் ஆணியடித்து கொல்லப்பட்டார். அப்போ சிலுவை சுமத்தல் என்பது இத்தனை இடர்பாடுகளையும் துன்பங்களையும் உள்ளடக்கியது. ஆகவே ஒரு சீஷனாக வர விரும்புகிறவன் முதலாவது குடும்ப உறவா இறை உறவா என்றால் இறை உறவுக்கு முன்னிடம் கொடுக்க வேண்டும். அதன் அடிப்படையிலே குடும்பத்தை அவன் வழிநடத்த வேண்டும். அத்தோடு சிலுவை சுமப்பதற்கும் துன்பங்களை அனுபவிப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும். அப்படி வரும்போது தான் அவன் சரியான சீஷனாக இருக்க வேண்டும். ஆகவே ஒருவன் சீஷனாக இயேசு பின்பற்ற வரும்போது இவைகளெல்லாம் முதலாகவே கணக்கிட்டு பார்க்க வேண்டும், மதிப்பிட வேண்டும். குடும்பத்துக்கு முதலிடம் கொடுக்குறேனா, சிலுவை சுமக்க ஆயத்தமாக இருக்கிறேனா என்று கேட்க வேண்டும். இல்லை, எனக்கு குடும்ப உறவு முக்கியம், இறை உறவு ரெண்டாவதுன்னா அவன் சீஷனாக பின்பற்றக்கூடாது. அதுபோல் எனக்கு பாடுகள் வருவதை, கஷ்டத்தை அனுபவிப்பது எனக்கு சகிக்க முடியாது என்று ஒன்று கருதுவானால் அவன் இறை பணிக்கு வரக்கூடாது. அதனால தான் அவர் சொல்கிறார், 2 எக்ஸாம்பிளை சொல்ல. ஒன்று, ஒருவன் வீடு கட்ட மனதாக இருந்தால் வீடு கட்டுவதற்கு முன்பாகவே தனக்கு அதற்கு நிர்வாகம் உண்டா, போதிய நிதி வசதி இருக்கிறதா, அல்லது ஒருவேளை நான் கடன் வாங்கினாலும் அதை திரும்பி கொடுப்பதற்கு வசதி இருக்கிறதா, என்ற சம்பளம் அதுக்கு போதுமா, இல்லை பேங்கில் லோன் எடுத்தால் என்னால் அதை திருப்பி கட்ட முடியுமா, இதெல்லாம் கணக்கு பார்த்த பின்பு வீடு கட்ட வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவனுடைய வீடு பாதியில் நின்றால் அவன் அவமானப்பட்டு போவான். அதான் நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு, கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார். ஏன்னா வீட்டை கட்டுவது அவ்வளோ வாழ்நாள் ஒரு முறை செய்வோம் என்று. பொதுவாக சில பணக்காரர்கள் 2 வீடு 3 வீடு கட்டுவாங்க, அவங்கள நம்ம பேசவில்லை. பொதுவாக மெஜாரிட்டியான பொது மக்கள் செய்கிறது அதுதான் இயேசு அதே அடிப்படையில் பேசுகின்றார். அப்போது
எனக்கு முடியாதுன்னு நான் என்ன செய்ய மாட்டேன், வீட்டுக்கிட்ட ஆரம்பிக்க மாட்டான். அதுபோல் உன்னால் முடியாதென்றால் சீசனாக என்னை பின்பற்ற வேண்டாம். சாதாரண வெறும் விசுவாசியாக நீ வாழ்ந்தால் போதும். என்னுடைய ஊழியக்காரனாக இறைப்பணிக்கு வர வேண்டிய தேவையில்லை. ரெண்டாவது, இதே கருத்தை வலியுறுத்த இன்னொரு காரியத்தை சொல்கிறார். யுத்தத்துக்கு போகிற ராஜா அவன் என்ன செய்வான், எதிரி நாட்டிடம் எவ்வளோ படை இருக்கிறது என்று பார்ப்பான், தன்னிடம் எவ்வளோ படை இருக்கிறது என்று பார்ப்பான். அவனை விட தன்னிடம் வலிமையான படை இருக்குமானால் அவன் ஒருவேளை படையை எடுத்து செல்வான். தன்னுடைய எதிரி நாட்டிடம் படை அதிகமாக இருக்குமானால் அவனோட என்ன செய்வான், அந்த இடத்துக்கு போக மாட்டான். யுத்தத்துக்கு போகாமல் சமாதானம் பேசுவதற்கு முயற்சிப்பான். அதுபோல் ராஜாவே முதலாவது யுத்தத்தை குறித்து கணக்கிடும்போது நீயும் என்னுடைய சீசனாக இறைப்பணிக்கு வர விரும்பினால் இவ்வளவு காரியங்களை முதல்ல கணக்கிடணும். கணக்கிடும்போது தான் உனக்கு தெரியும் குடும்ப உறவு, இறை உறவு எது முக்கியம். என்னால் இறை உறவை முதலிடத்தில் வைத்துவிட்டு குடும்ப உறவை இரண்டாம் இடத்திலே கொண்டு வந்து என்னால் பின்பற்ற முடியும் என்றும், அதாவது குடும்பத்தை விட்டு போகிறதில்ல, ஆண்டவர் அப்படி ஒருபோதும் பேசலை. நல்ல தீர்மானங்களை எடுக்கும்போது இறைவனுக்கு முதலிடம் கொடுத்து தீர்மானம் எடுப்பது, அதைத்தான் இறை உறவு என்று சொல்லுகின்றோம். பைபிளும் அப்படித்தான் சொல்லுகின்றது. இறை வார்த்தையின் அடிப்படையிலே முடிவுகளை எடுத்து பாடாகுவது. குடும்ப நபர்கள் சொல்கிற அடிப்படையிலே தீர்மானம் எடுக்கக்கூடாது. இயேசு ஒரு இடத்துல அதை செய்து காட்டினார். தன்னுடைய தாய் உட்பட எல்லோரும் வந்து கூப்பிட்ட போது இயேசு என்ன சொன்னார், நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளை செய்ய வேண்டும் என்று சொன்னார்ல, பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும், தேவனுடைய சித்தம் செய்ய வந்துள்ளேன். ஆகவே அந்த குடும்ப உறவு இரண்டாம் இடமாக்கி இறை உறவை முன்பு கொண்டு வந்தார். அதற்காக தாயை வருத்தாரா? இல்லை, சிலுவை அவர் வறுக்கவில்லை. சிலுவை வரை தாயை வறுக்கவில்லை, தாயை கைவிடவும் இல்லை. அதுபோலத்தான் நாம் முதலிடத்தை இறைவனுக்கு கொடுத்து அதன் அடிப்படையில் குடும்பத்தை இரண்டாம் இடத்திலே கொண்டு வர வேண்டும். அதுபோல் துன்பங்கள் எல்லாம் இருக்கிற என்பதை அறிந்து இவளை சமாளிக்கவும் எதிர்கொள்ளவும் துணிச்சல் இருக்குமானால் நாம் சீஷனாக அவரை பின்பற்ற வேண்டும். மற்றபடி ஆண்டவர் செய்த அற்புதங்களை மட்டும் பார்த்து அவரை பின்பற்றிவிடக்கூடாது என்பதை வலியுறுத்த தான் இதை சொன்னார். கடைசியாக 34ஆம் வசனத்தில் சொல்கிறார், உப்பு நல்லது தான், உப்பு சாரமற்று போனால் இதனால் சாரமாக்கப்படும், அது நிலத்து காயிலும் எருவு காயிலும் உதவாது, அதை வெளியே கொட்டி போடுவார்கள், கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அதாவது உப்பு அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, உப்பு நம்மளும் பயன்படுத்துவோம் இல்லையா, அதோடைய சாரம் போய்விட்டுனா அதை பயன்படுத்த மாட்டாங்க. அதனால் இஸ்ரேல் தேசத்தில் என்ன செய்வாங்கன்னா, பல வேளைகளிலே அந்த சாரமற்று போகிற உப்பை தெருக்களிலே, குறிப்பாக எருசலேம் வீதிகளிலே, குறுகலான சந்துகள் உள்ள இடங்களிலே வழியிலே போடுவாங்களா. எதுனா அங்கே பாறை இருக்கும். இந்த இன்றைக்கி நம்ம கிரானைட் போடுற மாதிரி பல வேளைகளிலே தெருக்களிலே கற்கள் பதித்திருப்பார்கள். அப்படி மழை காலங்களிலே அது என்ன செய்யலாம் என்றால் அது சருவும். ஏன்னா பல ஆட்கள் நடந்து அது பாலிஷ் ஆகி கால் வழுக்கிவிடும். அதை தடுப்பதற்காக அந்த உப்புகளை அந்த வழியில் போடுவார்கள். தான் மிதிக்கப்படுவதற்குன்னு இயேசு இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பார். ஏனென்றால் சீசத்துவத்தில் இறைவனுக்கு முன்னிடம் கொடுக்காமல் சிலுவையும் சுமக்க தயாரில்லாத ஒரு சீடன் பின்வாங்கி போய் பயனற்றவனாக மாறிவிடுவான். அதனால்தான் தான் முதலே சொன்னார், இவைகளெல்லாம் கணக்கிட்ட பின்பு ஒரு சீடனாக வர வேண்டும் என்று சொல்கிறார். ஆகவே இந்த வசன பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதான ஒரு தலைமைத்துவ கோட்பாடு, ஒரு சிறந்த தலைவன் தான் தலைவனாக உயர்வதற்கு முன்பாக ஒரு சிறந்த சீடனாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக நமக்கு நேரம் இருக்கிறபடினாலே இன்னும் ஒரு வசன பகுதிக்கு நேராக செல்லலாம். அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். அந்த முழு அதிகாரத்தையும் நாம் இன்று தியானிக்கலாம். ஆனால் அதை 3 பகுதிகளில் ஒரே அதிகாரமாக தியானிப்போம். ஆனால் ஒரே கருத்தை சொல்வதற்கு இந்த அதிகாரத்திலே 3 உவமைகளை இயேசு சொல்லுகின்றார். இந்த அதிகாரத்தில் அவர் வலியுறுத்த வருகிற செய்தி என்னவென்றால், பாவிகளை குறித்து
தேவன் எவ்விதமான பார்வை கொண்டிருக்கின்றார் என்பதை குறித்து இந்த அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார். அதை வலியுறுத்துவதற்கு 3 உவமைகளை சொல்கிறார். ஓரிரு வசனங்களை படிப்போம், பின்பு ஒவ்வொரு உவமையாக சேர்த்து பார்ப்போம். ஏனென்றால் இந்த எல்லா உவமைகளும் தேவன் பாவிகளை எப்படி பார்க்கின்றார், மனிதன் எப்படி பார்க்கிறான்ங்கிறதான ஒரு கண்ணோட்டத்தை நமக்கு காட்டுகிறது. 15ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை முதலாக படிப்போம். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய சாப்பிடுகிறார் என்றார்கள். பாருங்கள், ஆயக்காரரும் பாவிகளும் இந்த யூத சமுதாயத்தில் இயேசு வாழ்ந்த காலத்தில் ஒரு கருத்து இருந்தது. அது என்னவென்றால், ஆயக்காரர்கள் அனைவரும் மகா கொடிய பாவிகள். சரி, ஆயக்காரர் யார்? நாம் பலமுறை சொல்லியிருக்கின்றோம். ரோம அரசுக்காக வரி விசாரித்தவர்கள். இவர்களில் பெரும்பான்மையான யூதர்களும் கூட. ஆகவே இவர்கள் சக யூதர்களால், குறிப்பாக யூத தலைவர்களால், பரிசேயர்களால் தேச துரோகிகளாக, இனத்துரோகிகளாக அடையாளம் காணப்பட்டனர். ரோம தேசத்துக்கு வரி செலுத்தியது போகாமல் வரியை கட்டாயப்படுத்தி வசூலித்து கொடுக்கிறார்களே, ஆகவே இவர்களெல்லாம் இறைவனுக்கு விரோதமானவர்கள். ஆகவே ஆயக்காரர்கள் பாவிகள். அதுபோல் பாவிகள் என்றால் யூத சமுதாயத்துக்குள்ளாகவே ஏழைகளாக இருக்கிறவர்கள். ஏன் ஏழைகளாக இருக்கிறார்கள்? பரிசேயருடைய விளக்கம் என்னவென்றால், அவர்கள் தேவனுக்கு விரோதமானபடியால் அல்லது தேவன் அவருடைய சபித்தபடியால் ஏழைகளாக இருக்கிறார்கள். அதுபோல் நோய்பட்டவர்கள், பிறப்பிலேயே அங்கஹீனம் அல்ல மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறவர்கள். இவர்களெல்லாம் இப்படி இருப்பதற்கு காரணம் அவர்களிடம் பாவம் இருக்கிறது. அவருடைய தாய் தந்தை செய்த பாவமாக இருக்கலாம், அல்லது அவர்கள் செய்த பாவமாக இருக்கலாம் என்று ஒரு தவறான கருத்தை வைத்திருந்தார்கள். ஆகவே அப்படிப்பட்ட கொடிய பாவிகளிடம், அதாவது பைபிள் அவர்களை பாவிகள் என்று சொல்லவில்லை, பைபிள் எல்லோரையும் தான் பாவிகள் என்று சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவை தவிர பூமியில் பிறந்த அனைவரிலும் இயேசுவை தவிர அனைவரும் ஆதாமுக்குள் பாவிகளே. ஆனால் யூதர்கள் வசதியுடையவனை பார்த்து சொன்னார்கள், ஆண்டவர் அவனோடு இருக்கின்றார், ஆகவே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏழைகள் துன்பப்படுகிறவர்களை பார்த்து இவர்கள் பாவத்தினாலும் சாபத்தினாலும் துன்பப்படுகிறாங்கிற ஒரு தவறான கருத்தை, பைபிளை சரியாக புரியாமல் அல்ல பழைய ஏற்பாட்டை சரியாக புரியாமல் வைத்திருந்தார்கள். ஆண்டவர் இந்த கருத்தை மாற்ற விரும்பினார். அது மட்டுமல்ல, இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்படிப்பட்ட பாவிகளோடு இயேசு சாப்பிடுகிறாரே, அது சரியில்லையே, அப்படியாலும் இவரும் பாவியாக இருக்குமோ, அந்த விதத்துக்கு அவங்க சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்படியாவது இயேசுவை குறை சொல்ல வேண்டும். அப்போ தான் அவர் ஒரு 3 ஓமைகளை தொடர்ந்து சொல்கிறார். இந்த ஓமைகளில் நம்ம மனதில் வைத்து கொண்டு வந்தால், முதலாவது காணாமல் போன ஆடு, 2வது காணாமல் போன காசு, 3வது கெட்ட குமாரன் என்று நாம் அதிகமாக சொல்கின்றோம் அல்லவா, அந்த வழி தப்பி போன குமாரனை குறித்த. இந்த 3லும் சில ஒற்றுமைகள் வேற்றுமைகள் உண்டு. அவைகள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். ஆகவே அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், இப்போது எப்படி யூதர்கள் இந்த தங்களுடைய சமுதாயத்தை 2ஆக பிரித்து பார்க்கிறார்கள். ஒன்று, பரிசேயர்கள் போன்ற தங்களை ரொம்ப பரிசுத்தர்களாகவும் மற்றவர்களை பாவிகளாகவும் பார்த்தார்கள். இயேசு அதே கண்ணோட்டத்தை வேறு கோணத்தில் பார்க்கிறார். என்ன பார்த்தார் என்றால், நீங்கள் பாவிகள் என்று சொன்ன ஜனங்கள் அவள் காணாமல் போன ஆடுகளைப் போல இருக்கிறார்கள், ஆகவே தேவன் அவர்களை தேடி வந்திருக்கின்றார். அப்படின்னா நீங்கள் அவர்களை ஒதுக்குறீங்க, ஆனால் அந்த ஜனங்கள் தேவ உறவை விட்டு தூரமாய் போய் காணாமல் போனவர்களாய் மாறிவிட்டார்கள். அவர்களை தேடி மேய்ப்பனாகிய மேசியா வந்துள்ளார். இதை வலியுறுத்துவதற்குத்தான் அவர் இந்த ஊமை சொல்கிறார். படிப்புமா? அவர்களுக்கு அவர் சொன்ன ஊமையாவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளை வனாந்திரத்தில் விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி தெரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களில் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரை அயலத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா?
அதாவது காணாமல் போன ஆடு தன்னுடைய மந்தையை விட்டு தூர பிரிந்து முள்படியிலே சிக்கி இருக்குமானால் அது பயந்து விடும். அப்படி பயந்திருக்கிற ஆட்டை இந்த மேய்ப்பன் தேடி கண்டுபிடித்து தன்னுடைய தோளிலே போட்டு வரும்போது அந்த ஆட்டிற்கு பயம் மாறிவிடும், ஆறுதல் பெற்றுவிடும். அதைத்தான் அவர் இங்கே சொல்லுகின்றார். அதுபோல் மனம் திரும்ப அவசியம் இல்லை, அதுக்கு தான் முக்கியம். இப்போ அந்த ஓமை மூலம் அவர் சொல்லுகிற பாடம், அதுபோல் மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும். அப்போ இந்த மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களாகிய அவர்கள் யார்? இந்த பரிசேய போன்ற வேதபாரர் போன்ற யூத மத தலைவர்களுடைய கூட்டம். அவங்க நினச்சாங்க நாங்கள் பாவிகளே இல்லை, நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய தேவையில்லை என்று நினைத்தார்கள். அதுதான் சிக்கல். ஆனால் தேவன் யாரை தேடி போனார்? தொலைந்து போன ஆடு. அந்த தொலைந்து போன ஆடு இங்கே யாரை சொல்கிறது? இந்த யூத தலைவர்களால் பாவிகளும் ஆயக்காரரும் என்று சொன்னார்கள் அல்லவா, அவர்களை தேவன் தேடி போயிருக்கின்றார். இயேசு தேடி வந்திருக்கின்றார். ஆகவே அவளை தேடி கொண்டு வந்து அவர்களோடு சாப்பிடுகிறார், ஐக்கியப்படுகிறார், பந்தி வருந்துகிறார். அந்த தொடர்ந்து சொல்லார், மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களெல்லாம் மனம் திரும்ப தேவையில்லை என்று நினைத்து பெருமையில் இருக்கிறீர்கள். ஆனால் உங்களால் ஒதுக்கப்பட்ட இந்த ஆயக்காரன் பாவிகளும் யார் எங்களை அணைப்பார், யார் எங்களை ஆற்றுவார், தேற்றுவார் என்று தேடி உங்களாய்த்து கொண்டிருந்த போது மேய்ப்பனாகிய மேசியா அவர்களை தேடி வந்தார். அவர்கள் அந்த போன இடத்திற்கே வந்தார். அவர்களை அரவணைத்து அவர்களோடு உணவு அருந்துகிறார். அவை நீங்கள் பாவிகளுக்கு பரலோகத்தில் இடமில்லை என்று நினைக்கிறீர்கள், ஆனால் அவர்களுக்கு மனம் திரும்பினார் இடம் உண்டு என்பதை அறிவிப்பதற்காக மேசியா தேடி வந்திருக்கிறார். ஆக என்னோடு ஐக்கியப்படுகிற இந்த ஆயக்காரருக்கும் நீங்கள் ஒதுக்கி வைத்திருக்கிற பாவிகளுக்கும் பரலோகத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு இடம் காத்திருக்கிறது. இதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆனாலும் இயேசு அத்தோடு விடாமல் அடுத்தொரு உவமையை இதே கருத்தை வலியுறுத்த சொல்வார். இந்த பைபிளை படிக்கும்போது யூதர்களிடம் ஒரு நடைமுறை பேச்சு வழக்கை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், ஒரே கருத்தை வலியுறுத்த 2 முறை பேசுவார்கள், மெய்யாகவே மெய்யாகவே. அதுபோல் ஒரே செய்தியை வலியுறுத்த 2 உவமைகளை சொல்லுவார்கள், 2 உதாரணங்களை சொல்லுவார்கள். இங்கேயும் அதுபோல் இதே கருத்தை வலியுறுத்த ஆண்டவர் 2வது ஒரு உவமையையும் சொல்கின்றார். அதையும் படிப்போமா? அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதை தேடாதிருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதரையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்கிறேன். முந்தின செய்தியை வலியுறுத்துவதற்காக இன்னொரு கோணத்திலே சொல்லப்பட்ட 2வது உவமை. இங்கே ஒரு ஸ்திரீ காசை தேடுகிறாள் என்று வருகிறது. காசை தேடுகிறார் என்றால் நம்மிடமுள்ள காசு என்று பலர் புரிவதுண்டு. அப்படி புரிந்தாலும் பெரிய பிரச்சனை வந்து விடாது. ஆனால் உண்மையிலே அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நம்முடைய நாட்டில் பெண்கள் தாலியை அணிவது போல அல்லது திருமணத்துக்கு சிலர் மோதிரம் அணிவது போல, அந்த காலத்தில் இயேசு வாழ்ந்த காலத்தில் யூத பெண்கள் திருமணமாகும்போது அவளுடைய கணவன் ஒரு விசேஷித்த ஒரு பரிசை கொடுப்பார். பல வேளைகளில் அதை அவர்கள் அணிந்திருப்பார்கள் என்று கூட சொல்கிறார்கள். நகை போல அணிந்திருப்பார்கள். அந்த காசு தான் இங்கே தொலைந்து போனது. அதாவது அதனுடைய பொருள் என்னவென்றால், அந்த கணவன் கொடுத்த அந்த காசு தொலைந்து விட்டதென்றால், கணவன் திரும்பி வரும்போது அது இல்லைன்னா அது கணவனை அவமானப்படுத்துவதற்கு சமமாக கருதப்படுகிறது உண்டு பல வேளைகளில். நம்ம ஊரில் கூட புருஷன் வரும்போது தாலி இல்லைன்னா அது அவனுடைய சிந்தனை எப்படி போகும்? அதே போன்ற மனநிலை. அதனால தான் அவள் இந்த இவ்வளவு தீவிரமாக அதை தேடுகிறாள். அதனால தான் கண்டுபிடிச்ச உடனே எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வைக்கிறான், கொண்டாடுகிறான், மகிழ்ச்சி அடைகிறான். சாதாரண ஒரு 10 காசு எடுத்தாச்சுன்னா நம்ம யாராவது உடனே 10 காசுக்காக ஊரில் உள்ள விருந்துகளை எல்லாம் கூப்பிட்டு டீ பார்ட்டி குடிப்போமா? விட மாட்டோம்.
ஆகவே அதை எந்த விதமாய் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவளுக்கு மகிழ்ச்சி அவளுக்கு வருகிறது அல்லவா? ஏன்னா அல்லது அவளுடைய நிலை திண்டாட்டமாக மாறிவிட வாய்ப்பு உண்டு. கணவன் அவளை ஏளனமாக அல்ல அவமானப்படுத்த வாய்ப்பு உண்டு. பலவீளை தள்ளிவிடுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆகவே ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, அவளுடைய மகிழ்ச்சியை போல இந்த பாவிகளை கண்டுபிடித்த தேவன் மகிழ்வார். அல்லது மாறு கோணத்தில் இருந்து பார்த்தால் அந்த காசை கண்டுபிடித்த அவள் மகிழ்கிறது போல மேசியாவை கண்டுகொண்ட பாவிகள் மகிழ்வார்கள். ஏன்னா அவங்க தேடிட்டே இருந்தாங்க. இந்த யூத சமுதாயம் அவங்களை ஒதுக்கிட்டே இருந்தது. அவங்க ஆறுதல் தேர்தலை தேடிக்கொண்டே இருந்தார்கள். அதை கண்டுபிடித்து விட்டார்கள். மேசியாவிலே கண்டுபிடித்து விட்டார்கள். மேசியாவும் அவர்களை கண்டுகொண்டார், அவர்களும் கண்டுகொண்டார்கள். ஆகவே ஆயக்காரரும் பாவிகளும் ஆண்டுடைய சமூகத்திலே மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த 2 உவமைகளிலும் சில ஒற்றுமைகள் இருக்கிறது. ரெண்டிலும் இந்த இழந்து போன அதை தேடி தேவன் வந்தது போன்ற ஒரு தோற்றம், தேடி வந்து கண்டுபிடித்த போது உள்ள மகிழ்ச்சி. ஆனால் 3வது சொல்ல வருகிற உவமையிலே, அதாவது அடுத்து வருகிற பின்னும் அவர் சொன்னது, ஒரு மகனுக்கு 2 குமார் இருந்தார்கள். அந்த கெட்ட குமார் என்று பாப்புலராக சொல்கிறோம் அல்லவா? அந்த உவமையிலே அந்த இழந்து போன மனிதன் தேடி தான் இழந்த இடத்துக்கு வருகின்றார். முதல் 2லும் இழந்து போன இடத்திற்கு தேடுகிறவர் செல்கிறார், மேசியா செல்கிறார். இங்கே தந்தையுடைய உறவை இழந்து போன தனையன் அல்லது மகன் அங்கு தூரமாய் சென்ற பின்பு அந்த இறை உறவை தேடி வருகின்றார். தேடி வந்த பின்பு எந்த இடத்தில் இழந்தானோ அந்த இடத்தில் வந்த பின்பு அந்த உறவை புதுப்பித்தது மட்டுமில்லாமல் அந்த மகிழ்ச்சியை அவன் கண்டடைந்தான் என்று பார்க்கிறோம். சரி, ஆகவே இப்போது ஓரளவு புரிந்திருக்கும். எனினும் நாம் அந்த வசன பகுதியை வாசிப்போம். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமார் இருந்தார்கள். அவள் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவிடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். பாருங்கள், நமக்கு இந்த நிகழ்வு தெரியும். தகப்பனிடமிருந்து எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு சென்று துன்மார்க்கமாய் வாழ்ந்து எல்லாவற்றையும் இழந்து பன்றியின் ஆகாரம் கிடைத்தால் கூட போதும் என்கிற நிலைக்கு வந்து விட்டான். ஆனால் அது கூட அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. அப்போது நினைக்கின்றான், என் தகப்பனுடைய வீட்டில் நான் எவனமாக இருந்திருக்க முடியும், எப்படியெல்லாம் இருந்தேன், ஆகவே என் தகப்பனிடம் திரும்ப போவேன் என்று நினைத்து வருகின்றான். அவன் வருவான் என்கிறதை, எப்போது வருவான் என்று தந்தை காத்திருந்தார். அதுபோல ஆயக்காரும் பாவிகளும் தேவனை விட்டு தூரமாய் போய்விட்டார்கள் என்று அவர்களுக்கும் தெரியும். யூத தலைவர்களும் சொன்னார்கள். ஆனால் நடந்தது என்னவென்றால், அவர் தூரமாய் போன பின்பும் அவர்கள் இப்போது மேசியா வந்தபோது அவருடைய வந்து சேர ஆவலாக வந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி இந்த இளையகுமாரன் எப்படி தந்தை பார்க்க வந்தானோ அதே மனநிலையில்
இவனும் இங்கே திரும்பி வருகின்றான். இந்த மக்கள் இங்கே திரும்பி வருகின்றார்கள். ஆயக்காரர்களும் பாவிகளும் இவன் தந்தையிடம் வந்தது போல மேசியாவை பார்க்க வருகின்றார்கள். அதன் தொடர்ந்து படிக்கும்போது 22ஆம் வசனத்திலே, அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தை அவன் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள். மோதிரத்தை கொடுப்பது மீண்டும் அவனுக்கு அதிகாரத்தை கொடுப்பது, மகனுக்குரிய அதிகாரத்தை கொடுப்பது. கால்களுக்கு பாதரட்சை போடுவது அடிமை நிலையை மாற்றுதல். இதெல்லாம் அந்த காலத்து வழக்கங்கள். அதை புரிஞ்சாதான் நமக்கு இவளை புரிய முடியும். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம். ஏன்னா இந்த மகன் திரும்ப வந்து விட்டான். ஆகவே இந்த ஆயக்காரரும் பாவிகளும் திரும்பி வந்தபோது நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஆனால் இந்த யூத தலைவர்கள் மகிழ்ச்சி அடையவில்லை. யாரை போல? இந்த ஐஸ்வர்யவானுடைய மூத்த மகனை போல. அது தொடர்ந்து வருகிறது. இளைய மகன் பாவியான அவன் திரும்பி வந்தது போல ஆயக்காரரும் பாவிகளும் திரும்பி வந்தபோது தேவன் மகிழ்ச்சி அடைகிறார். இந்த பிதா மகிழ்ச்சி அடைந்தது போல. ஆனால் மூத்த சகோதரன் முறுமுறுத்தது போல இந்த பரிசேயர்களும் வேதபாரரும் போன்ற யூத தலைவர்கள் முறுமுறுக்கிறார்கள். நான் தொடர்ந்து படிக்கும்போது, என் குமாரனாகிய இவன் மரித்தது போல இல்லை, செத்துப்போனா அவன் வந்துட்டான் அங்கிற ஒரு அவனுடைய மனநிலை சொல்லியிருந்தான். திரும்பவும் உயிர்த்தான். அவன் திரும்ப வந்தது மரித்து உயிர்த்ததுக்கு சமமானது. காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். இப்போ நடக்கிறதா முக்கியம். இதுவரை ஆண்டவர் காணாமல் போன தேடி வந்ததும், காணாமல் போன தொலைந்து போன மகன் தேவனை தேடி வந்த நிகழ்வை ஒப்பிடுவதற்கு 2 உவமைகளை சொன்னார். சொல்லிவிட்டு 25ஆம் வசனத்திலிருந்து மூத்த குமாரனை சொல்கிறார். இந்த மூத்த குமாரன் இப்போது யாரை போல் இருக்கிறான்? இங்கே முறுமுறுத்தார்கள் அல்லவா வேதபாரகம் பரிசேயரும், அவருடைய மனநிலையை இந்த மூத்த மகன் பிரதிபலிக்கிறான். இல்லை, அப்போ தேவனுடைய மனநிலையை அந்த மேய்ப்பனையும் அந்த ஸ்திரீயையும் ஒப்பிடுவது உண்டு. தகப்பனை ஒப்பிட முடியும். ஆனால் முறுமுறுத்தவருடைய மனநிலையை இந்த மூத்த குமாரன் பிரதிபலிக்கிறான். தொடர்ந்து படிக்கும்போது, அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு ஊழியக்காரில் ஒருவனை அழைத்து இதென்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடைய உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடினாலே அவருக்காய் கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதித்திரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உனக்கு ஊழியம் செய்து ஒரு காலமுடைய கற்பனை மீறாதிருந்தும் என் சினையரோடு நான் சந்தோஷமாக இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. பாருங்க, அதில் என்னென்னா, அதை இறையில் என்ன சொல்லுவாங்கன்னா, இத்தனை வருஷ காலமாக உமக்கு ஊழியம் செய்தல் என்பது இந்த பரிசேயர்களெல்லாம் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்ச போல காட்டுக்கிறாங்க. பல இடத்துல மோசே நியாயப்பிரமாணத்தை மீறினாங்க, தங்களுடைய சடங்குகளை கடைபிடித்தார்கள். அதுபோல் இவன் பேசுகிறான், நான் எல்லாம் ஒழுங்காக இருந்தேன், நீங்கள் எனக்கு எதுவும் தரல, முறுமுறுக்கிறான். தொடர்ந்து படிக்கும்போது, வேசிகளிடத்தில் உடைய ஆஸ்தி அழித்து போட்ட உடைய குமாரனாய் இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்கு அடிப்பித்தீர் என்றான். வேசியிடம் கொடுத்தது உண்மைதான், ஆனால் அவன் மனம் திரும்பி வந்தான். நீ மனம் திரும்புவதற்கு விருப்பம் இல்லாமல் என்னிடம் பாவம் இல்லை என்று இந்த பரிசேயரை போல சொல்லி கொண்டிருக்கின்றாய். சுயநீதியை நிறுத்த பார்க்கின்றாய். அது மனம் திரும்புகிற பாவி தான் தேவனுக்கு மகிழ்ச்சி. அதுபோல் மனம் திரும்புகிற பாவியும் மகிழ்ச்சியை கண்டடைவான். இந்த இளைய குமாரனை போல மனம் திரும்பாமல் சுயநீதியில் இந்த மூத்த குமாரனுக்கு மகிழ்ச்சி வரவில்லை. எப்பளும் முறுமுறுப்பு தான். பரிசேயருக்கும் வேதபாரகருக்கும் யூத தலைவர்களும் முறுமுறுத்து கொண்டாங்களே தவிர எல்லா நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தவங்க வாழ்க்கையில் ஒருபோதும் மகிழ்ச்சிகள் கண்டதில்லை. அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. உன் சகோதரனாய் இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்று சொன்னான். என்ன சொல்லார்? அப்போ இந்த செய்தி மூலம் பரிசேயருக்கு இயேசு என்ன சொல்லார்? பரிசேயரே, வேதபாரரே, இந்த பாவிகளும் இந்த ஆயக்காரரும் மேசியாவிடம் வருகிறார்கள் என்றால் அதை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு தங்களை தகுதியுடையவர்களாக மனம் திரும்பி மாற்றுகிறார்கள் என்றால் நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக நீங்கள் முறுமுறுக்கிறீர்களே,
இதை அவங்க புரிஞ்சு கொண்டாங்க. இன்றைக்கு பாவிகள் மனம் திரும்புவதைக் கண்டு நாம் முறுமுறுக்கின்றோமா, அல்ல மகிழ்ச்சி அடைகின்றோமா, அல்ல நம்முடைய சுயநீதியை நிலைநிறுத்த பார்க்கின்றோமா? ஆகவே இந்த 3 உவமைகளிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய தலைமைத்துவ பாடம், இழந்து போன ஆத்துமாக்கள் மீட்படைவதே ஒரு தலைவனின் தேடலும் மகிழ்ச்சியுமாக இருக்க வேண்டும்.